அன்பிற்கினிய உறவுகள் ஆனந்தமாக அனைவரும் வாழ்க. அன்பு உறவுகளே, நம்ம ஏற்கனவே பல்வேறு விதமான பிரசன்னங்களை பார்த்துருக்குறோம். சமீபத்தில் திருமண மண்டபத்தில் ஒரு மோதிரம் காணாமல் போனது. அது தொலைஞ்சு போகலை, அந்த இருக்கிற இடத்துல தான் இருக்குது அப்படின்றத பிரசன்னம் காட்டியதை பார்த்தோம். அதே திருமணம் நடைபெற்ற மறுநாள் அந்த திருமண வீட்டில் நடந்த ஒரு கொலுசு காணாமல் போனது. அந்த காணாமல் போன கொலுசு எப்படி திரும்ப கிடைச்சதா கிடைக்கலையா, அதை நம்ம பிரசன்னம் என்ன சொல்லிச்சு, சொல்லிய மாதிரி துல்லியமாக அந்த பலன்கள் இருந்ததா அப்படின்றத பார்ப்போம். தன்னோட கொலுசை இரவு கழட்டி வச்சுருக்கிறாங்க. காலையில் அந்த கொலுசை எடுத்து போடுறப்ப எடுத்திருக்காங்க. அந்த திருகாணி, கொலுசில் மாட்டக்கூடிய அந்த திருகாணி கீழே விழுந்துருந்துருக்கு. எங்கே விழுந்துச்சு என்னன்னு தெரியல. காலையில் பரபரப்பாக எல்லாம் திருகாணியை தேடி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரம் அந்த போடப்பட்ட பிரசனம் இது. இப்போ பாருங்கள், 10/3/2025 காலை 7:45 போடப்பட்ட பிரசன்னம். அப்போ உதயம் அப்படின்றது மேச உதயம். உதயத்தில் சுக்கிரன். உதயத்தில் இருக்கக்கூடிய கிரகம் அந்த தொலைந்து போன பொருளை பற்றி சொல்லுவாங்க. அப்போ சுக்கிரன் அப்படின்றது வெள்ளி பொருள். அதே போல் சுக்கிரன் அப்படின்றது ஆபரணத்தையும் குறிக்கும். அப்போ தொலைஞ்சு போனது அந்த காணாமல் போன பொருள் வெள்ளி பொருள். உதயாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதே போல் 6ஆம் இடத்துல மட்டுமில்லை, கவிப்புலையும் இருக்கிறார். அப்போ இது வேறு எதுவுமே பார்க்க வேண்டியதில்லை. அதாவது உதயாதிபதி கவிப்பில் இருக்குது அப்படின்னாலே அந்த பொருள் தொலைஞ்சு போயிருச்சு, விரயமாயிருச்சு, நஷ்டமாயிருச்சு, கிடைக்காது அப்படின்றது அர்த்தம். அப்போ அதே போல் அந்த பொருளை அன்னைக்கு ஃபுல்லாலாம் தேடி பார்த்தாங்க. திருகாணி சின்ன பொருள் இல்லையா, அது கிடைக்கல. அப்போ எவ்வளவு அக்யூரேட்டாக இந்த ஜாமக்கோல் பிரசன்னம் மிக துல்லியமாக பலன்களை சொல்கிறது அப்படின்றத பாருங்கள். நன்றி உறவுகளே. மீண்டும் அடுத்ததொரு பிரசன்னத்தில் ஜோதிடத்தில் சந்திப்போம். அன்பிற்கினிய உறவுகள் ஆனந்தமாக அனைவரும் வாழ்க.